கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்தார். ஒரு மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருக்கு, தன்னுடைய அன்பை அவர் என்ன செஞ்சாரா அப்படின்னா சிலுவையில் நிரூபித்து காட்டினாரா. செயலின் மூலமாக என்ன செஞ்சாரா? நிரூபித்து காட்டினார். இந்த அன்பு எதை குறிக்குது அப்படின்னா அகாப்பே லவ், தேவ அன்பது என்ன செய்து குறிக்குது. இந்த தேவ அன்போட விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இது மனித அன்பு போல கிடையாது. இது எதையும் எதிர்பார்க்காது. நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன்னு சொல்லி அது நிபந்தனை போடாது. மனித அன்பு தான் எப்படிப்பட்ட அன்பு? நீ செஞ்சா நான் இதை செய்யறேன், நீ செய்யலையா நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கும் உன்னை என்ன செய்யாது, பிடிக்காது. இது யாரோட அன்பு? மனித அன்பு. நம்ம இந்த அடிப்படையில நம்ம தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் தேவனை தேடினால் தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். ஒரு நாள் நான் தேவனை தேடவில்லை என்றால் தேவன் என் மீது கோபமாக இருக்கிறார். ஏன்னா எந்த அன்பின் அடிப்படையில பார்க்கிறோம்? மனித அன்பின் அடிப்படையில பார்க்கிறோம். தேவன் மனித அன்பின் அடிப்படையில் செயல்படவில்லை. அவருடைய அன்பு நிபந்தனை அற்றது. நிபந்தனை அற்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய அன்புக்கு அவர் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு நிபந்தனையும் அவர் என்ன செய்யலையா, விதிக்கலையா. இந்த அன்போட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை நீங்க உங்களோட உணர்ச்சியில தேட முடியாது. உங்க உணர்வுகள்ல அதை என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. தேவ அன்பை நீங்கள் அறிந்து என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த அன்பு ஆவிக்குரிய அன்பு. தேவ அன்பை எப்படி விசுவாசிக்கணுமா? அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. இதுதான் தேவ அன்பு. அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அதை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம சொல்லி முடியாத அளவு சந்தோஷத்தை என்ன செய்து கொள்ளுவோமா, பெற்றுக்கொள்ளுவோம். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய அன்பை அறிந்து நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதை அறியாம நம்ம அதை என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஏன்னா தேவ அன்பு உணர்வுகளில் தெரியாது. அதனாலதான் அவர் சிலுவையில செஞ்ச அந்த செயலோட மகத்துவத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, உணர முடியல. ஏன் உணர முடியல? அதை அறியாமல் இருக்கிறதினால். அந்த அன்பு என்ன ஆழம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. அதனால நம்மளால அதை உணர முடியாம இருக்கிறோம். எப்பொழுது அந்த அன்பை நாம அறிந்து கொள்றோமோ அதை உணர்கின்ற இடத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். அந்த அன்பை அறிந்து கொள்ற இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வரணும். அந்த அன்பின் நிமித்தமே நமக்கு இத்தனை பெரிய மீட்பவர் சிலுவையில என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதுவும் எப்படி கொடுத்திருக்கிறார்னு ரோமர் 5ஆவது அதிகாரம் சொல்லுது பாருங்க. ரோமர் 5:6-7. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே. அந்த அன்பு எப்போது வெளிப்பட்டுச்சா? நம்ம நல்லா இருக்கும் போது இல்ல, நம்ம பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது. அந்த பலனற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எவ்வளவு அர்த்தம் போட்டிருக்கு தெரியுமா?
நம்ம பலனே இல்லாம, நம்பிக்கையே இல்லாம, நம்ம அவருடைய உறவுக்கு தகுதியே இல்லாம, நம்மை நாமே மீட்கப்படவே முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரா? நம்மை அன்பு செய்தார். ஒரு பொருளை போய் கடையில நம்ம வாங்க போறோம். அந்த பொருளை நம்ம எப்படி பார்த்து வாங்குவோம்? நமக்கு அது பிரயோஜனமா இருக்கா இல்லையா? பிரயோஜனமா இல்லைன்னா அதை என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். அவர் ஒரு பெரிய மீட்பை கொடுக்க வருகிறார். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒன்றுக்குமே உதவாத ஒரு நிலைமை. ஒன்றுக்குமே ஒரு உதவாத நிலைமையில் இருந்த நம்மை பலனற்றவர்களாக இருக்கும் போது, ஆவியில் மறுத்திருக்கும் போது அவருடைய அன்பு இன்னதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா? காண்பித்தார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நல்லவர் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்க ஒருவேளை என்ன செய்யலாம்? மரிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப அரிது. எல்லா பக்கமும் அது நடக்கிறது இல்லை. நீதிமானுக்காக ஒருவேளை மரிக்க துணியலாம். ஆனா பாவிக்காக மரித்த ஒரே தெய்வம் யாருதான்? இயேசு கிறிஸ்து. அதுதான் தெய்வ அன்பு. இது நம்ம நல்லா இருக்கும் போது இல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த அன்பை நீங்க அறிந்து நீங்க செயல்படும் போது உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை அது கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கும். நான் பலனற்றவளாக இருக்கும் பொழுது, நான் பலனற்றவனாக இருக்கும் போது, நான் ஒன்றுக்குமே உதவாமல் இருக்கும் போது, நான் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும் போது எனக்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார். இதுதான் தெய்வ அன்பு. அடுத்து அவர் எப்போ மரித்தாரா அப்படின்னா, நாம் பாவிகளாக இருக்கும் போது. ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. எப்ப மரிச்சாரா? பாவிகளாய் இருக்கும் போது. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது இல்ல, பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக அவர் என்ன செஞ்சாரா? மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவியா இருக்கும் போது அவர் மரிச்சதுனால தேவனுடைய அன்பை நமக்கு அவர் என்ன செய்யறாரா? காண்பிக்கிறார். நாம் பாவியா இருக்கும் போதே அவர் என்ன நேசிச்சாருன்னா, இப்போ நான் அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறேனே, என்னை நேசிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு யாரு கேட்கிறா? பவுல் கேட்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எப்படி அவர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவருடைய இரத்தத்தினாலே. இப்படி இரத்தத்தினாலே நாம் அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். இரத்தத்தினாலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளையாக என்ன செஞ்சிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த ரட்சிப்பு எதை சொல்லுது தெரியுமா? உங்க ஆவிக்குரிய ரட்சிப்பை அது சொல்லல. நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுடைய ஆவி புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுங்கிறது ரட்சிப்பை பெற்றுக்கொள்றத குறிக்குது. அவரை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? உங்களுக்கான இடம் கிறிஸ்துவுக்குள் ஆன இடம். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மாற்றம் பெற்றிருக்கிறது எங்கன்னா நம்முடைய ஆவியில.
அடுத்த வினாடியே நம்ம ஒரு புதிய ஆவியை என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, எதை கேட்கணுமா? இரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டாதான் அவரை இரட்சகரா என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் அவர் வழியை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டுட்டோமா? முத்திரை போடப்பட்டோம். நம்முடைய புதிய ஆவியை இது குறிக்குது. முத்திரை போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய செயல்களாலும் உலகத்தாலும் அந்த ஆவி என்ன செய்யாது? கரைப்படுவது இல்லை. ஆவியானவரால் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? முத்திரை போடப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரத்துல, நம்முடைய உருவத்துல 1/3 பகுதி தேவனை சந்திக்க இப்பொழுதே அது எப்படி இருக்கு? ஆயத்தமா இருக்கு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும்னா அடுத்த நொடி எங்க தான் போவோம்? அவர்கிட்ட தான் போவோம். அந்த அளவுக்கு அது எப்படி இருக்குது? ஆயத்தமா இருக்குது. இந்த வசனம் அதை சொல்லல. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக, தேவனுடைய கோபத்திற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இதுல ரட்சிப்புன்னு சொல்லப்படுறது 1 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதுல ரட்சிப்புன்னு சொல்றது ஆவிய சொல்லல. எதை சொல்லுது? ஆத்துமாவை சொல்லுது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக நாம ரட்சிக்கப்படுவது எங்க? நம்முடைய ஆத்துமாவுல, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல, நம்ம கட்டுகளுக்குள்ள ரட்சிப்பை பெறுவது அதிக நிச்சயம், கேரண்டின்னு சொல்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்போ நீங்க உங்க ஆத்துமாவுல ரட்சிப்பை பெற முடியும்? அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னங்கிறத தெரிந்து கொள்ளும் போது, நான் பலனற்றவனாக இருக்கும் பொழுதே, நான் பலனற்றவளாக இருக்கும் பொழுதே எனக்காக அவர் மரித்தார் என்றால், இப்பொழுது அவருடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேனே, அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேனே, இப்பொழுது நான் இதில் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் இல்லையா? எப்போ உங்களுக்கு அந்த நிச்சயம் வரும்? அந்த அன்பை அறிந்து கொள்ளும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.